பாடகி சுஜாதா மோகனை உங்களுக்கு பிடிக்குமா? கிட்டத்தட்ட 20,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை சுஜாதா மோகன் பாடியிருக்காங்க. இப்போ சமீப காலமா சொல்லணும் அப்படின்னா 5 வருடங்களா பாடல் பாடுறது இல்ல. இப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத உருக்கமா சொல்லியிருக்காங்க சுஜாதா மோகன். இதை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. என்ன விஷயம், எதுக்காக இவங்க பாடல் பாடல் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். சுஜாதா மோகன் இவங்கள சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல மொழி படங்கள்ல இவங்க எக்கச்சக்க பாடல்களை பாடியிருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவங்க 20,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்களை தன் பக்கம் கட்டி போட்டிருக்காங்க. அதாவது இவங்களோட குரலுக்குன்னு சொல்லிட்டு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கதான் செய்யறாங்க. எதுவா இருந்தாலும் சரி, என்னன்னா காதல், துக்கம், மகிழ்ச்சி எதுவா இருந்தாலும் தன்னோட குரலால எல்லாத்தையுமே வசீகரம் பண்ணிடுவாங்க. இவங்களோட குரல் அப்படிங்கிறது கொஞ்சம் காந்த குரல் கூட சொல்லலாம். மெல்லிய குரலா இருந்தா கூட இவங்க பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடிக்கும். குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் இணைக்கும் சண்டிகை வந்ததில்லை, மல்லிகையே மல்லிகையே அந்த சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா மல்லிகை மல்லிகை பந்தலை சாங்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. ஆசை ஆசை இப்பொழுது, அப்புறம் கொக்கர கொக்கரக்கோ அந்த விஜய் சாங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க சாங்ஸ் இவங்க பாடின பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா சொன்ன மாதிரி 20,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவிலையுமே நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறமா இவங்க சின்ன திரைக்குமே வந்தாங்க. சின்ன திரைக்கு வந்தாங்க அப்படின்னா சின்ன திரையில நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே கலந்துக்கிட்டு நடுவரா வந்தாங்க. அதாவது இசை நிகழ்ச்சிகள்ல நடுவரா கலந்துக்கிட்டு புதிய பாடகர்களை உருவாக்குறதுல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை உருவாக்கவும் செஞ்சிருக்காங்க. அதாவது புதிய பாடகர்களை உருவாக்குறதுல முன்னணியும் வகிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில பாடகி சுஜாதா மோகன் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க பேசின விஷயம் தான் ரொம்பவே எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா இவங்க பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க சினிமா துறையில. இப்போ 5 வருடங்களா இவங்க பாடல் பாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். எங்கேயுமே பாக்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா டெய்லியுமே இவங்க மேடைகள்ல பாடுவாங்க. இவங்க என்னைக்குமே பாடாம இருந்ததே கிடையாது. நாள்தோறுமே பின்னணி பாடகி இருந்தா கூட நிறைய மேடைகள்லையுமே தொடர்ந்து பாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்களுக்கான குரலுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு 5 வருடங்களா இவங்களை காணாம போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இசை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டா கூட இவங்க பாடல் பாடுறது கிடையாது. இந்த நிலையில தான் சுஜாதா மோகன் தான் எதுக்காக பாடல அப்படின்ற விஷயத்த ஓப்பனா உருக்கமா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, தயவு செஞ்சு நீங்க மறுபடியுமே உங்களுக்கு சரியாகி நீங்க பாடல் பாடணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அது என்ன அப்படின்னா சுஜாதா மோகனுக்கு தொண்டையிலே ஏதோ பிரச்சனை இருக்குதான். அதனாலதான் இவங்களுக்கு முன்ன போல பாடவே முடியலையாம். ஏற்கனவே இவங்க தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்ல நாள்தோறுமே அவங்க ஏதாவது ஒரு மேடை நிகழ்ச்சிகள்ல பாடிக்கிட்டு தான் இருப்பாங்களாம். ஆனா இப்போ அது முடியல அப்படின்றது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி மனசு வேதனையோட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் அவங்களுமே வேதனை அடைஞ்சிருக்காங்க. என்னன்னா இவ்வளோ ஹிட் பாடல்கள், இவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள் பாடின ஒரு பாடகி தொண்டை பிரச்சனையினால பாட முடியல, அதுவும் வேதனையா இருக்குன்னு சொன்ன விஷயம் ரசிகர்களுக்குமே கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு கண்டிப்பா சரியாயிடும், நீங்க வழக்கம் போல மறுபடியுமே பாடல் பாட ஆரம்பிச்சிடுவீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகி மறுபடியுமே நீங்க பாடுறதுக்கு வருவீங்க, அதை நாங்க மறுபடியுமே கேட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அவருக்கு உத்வேகம் கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுஜாதா மோகன் இசையமைப்பாளர் மோகன் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட பொண்ணு தான் ஸ்வேதா மோகன். இப்போ அம்மா எப்படி ஒரு பின்னணி பாடகியா ஜொலிச்சாங்களோ அதே மாதிரிதான் ஸ்வேதா மோகனுமே பின்னணி பாடகிய ஒரு ஜொலிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே ரியாலிட்டி ஷோக்கள்ல கலந்துக்கிட்டு நடுவரா கலந்துக்கிட்டு புதிய புதிய பாடகர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப சுஜாதா மோகன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுமே எக்கச்சக்க ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்குமே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க.
எப்படி அம்மா வந்து ஒரு பாடுறதுல வந்து கில்லாடியோ அதே மாதிரிதான் ஸ்வேதா மோகனுமே பாடுறதுல வந்து ரொம்பவே கில்லாடி. இவங்களுக்குமே ரசிகர்கள் பட்டாலும் நிறைய இருக்காங்க. இவங்களோட வாய்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். இவங்களுமே காதல், துக்கம், மகிழ்ச்சி இது எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் காட்டி வந்து நல்லா பாடுவாங்க. இவங்க பாடின பாடல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா சாங், அதாவது அந்த வாட்டர் பாக்கெட் சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீ பார்த்த வெளிகள் அந்த சாங், அதுக்கப்புறமா நீ பார்த்த விழிகள் இது போதுமா, இதில் அவசரமா, அதாவது என்ன சொல்ல ஏது சொல்ல அந்த சாங், அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. இந்த சாங் வந்து எல்லாரோட ஃபேவரட் சாங்கா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த சாங் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த அக்கா என்ன, அந்த சாங். இதுவரைக்கும் தனியாக என் மனசு அலைய விட்டு. இந்த மாதிரி இவங்களுமே, அதாவது ஸ்வேதா மோகனுமே வந்துட்டு நிறைய எக்கச்சக்க ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. அம்மா எப்படி ஒரு டைம்ல வந்துட்டு தொடர்ந்து பாடல்கள் பாடிட்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்போ ஸ்வேதா மோகனுமே பாடல்கள் பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே மறுபடியுமே சுஜாதா மோகன் வந்து பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து தொண்டையில பிரச்சனை இருக்கிறதுனால என்னால பாட முடியல, நான் எப்பவுமே பாடாம இருந்ததே கிடையாது, நான் வந்து டெய்லியுமே நிகழ்ச்சிகள்ல பாடிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா என்னால இப்போ அது பண்ண முடியல அப்படின்றப்போ ரொம்பவே வருத்தமா இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, பாடின வாயும் ஆடின காலும் சும்மாவே இருக்காது, அது பாட்டு அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இப்போ சுஜாதா மோகனுமே வந்து ஆரம்பத்துல தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால பாட முடியல அப்படின்ன உடனே ரொம்பவே வேதனையா இருக்காங்க. ஸோ இந்த விருது வழங்கும் விழாவில் இவங்க வந்து ஓப்பனாக இந்த விஷயத்த சொன்னது வந்து ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மறுபடியும் நீங்க வந்து கியூர் ஆயிடுவீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லதுதான் நடக்கும், நீங்க வந்து கவலைப்படாம இருங்க, வழக்கம் போல உங்களுக்கு வந்து அந்த தொண்டை பிரச்சனை வந்து சரியாகி மறுபடியுமே நீங்க வந்து பாடுவீங்க, அது மட்டும் இல்லாம நாங்க வந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படின்ற மாதிரியுமே ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தேத்திட்டு வராங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா மறுபடியுமே சுஜாதா மோகன் வந்துட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல்கள் பாடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். அதே நேரத்துல ஸ்வேதா மோகனுமே தொடர்ந்து ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுஜாதா மோகனுக்கு வந்து நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு, அதாவது மாநில விருதுகள் அப்படின்றப்போ நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு விருதுமே கொடுத்திருக்காங்க. இப்படி மாநில விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. சொல்ல போனா மக்களோட அன்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க, மக்களோட அன்பை வந்து தனக்காக சம்பாதிச்சிருக்காங்க. இருந்தாலுமே சுஜாதா மோகனுக்கு வந்து தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுமே கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க. அதாவது இத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, 20,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பாடல்கள் இப்போ கேட்கும்போது கூட நமக்கு பிடிச்சமான சாங்கா தான் இருக்குது. அதாவது 90s காலகட்டத்தில் பாடின பாடல்கள் கூட இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்களா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்ட் டேஸ்லயுமே அவங்க பாடல்கள் பாடி இருக்காங்க. எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்களா இருக்கும்போது தேசிய விருது சுஜாதா மோகனுக்கு கிடைக்கல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விருதுகளை தாண்டி கண்டிப்பா ரசிகர்களோட மனசு ஜெயிக்கிறது தான் கண்டிப்பா எல்லாருக்குமே மிகப்பெரிய விருதா இருக்கும். ஆனா சுஜாதா மோகன் வந்து ஏற்கனவே ரசிகர்களோட மனசை கட்டி போட்டு அவங்களோட அன்பை வந்து சம்பாதிச்சுட்டாங்க. ஸோ அதை விட பெரிய விருது கண்டிப்பா எதுவுமே இருக்க போறது கிடையாது. எவ்வளவுதான் விருதுகள் கொடுத்தாலுமே கண்டிப்பா ரசிகர்களோட அன்பு பாசம் அதுக்கு சம்பாதிக்கிறது மட்டும்தான் ரொம்பவே கஷ்டம். ஆனா சுஜாதா மோகன் வந்து அது எல்லாத்தையுமே சம்பாதிச்சுட்டாங்க, அதுவும் தன்னோட குரலால எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, பார்க்கலாம், மறுபடியுமே அவங்க சரியாகி கண்டிப்பா அடுத்தடுத்து பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சுஜாதா மோகன் பாடல்கள்ல எந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே நேரத்துல சுஜாதா மோகனை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.